வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோ தான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் லாங் வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீனும் அப்புறம் எனக்கு வந்த ஒரு 2 கமெண்டுக்கு ரிப்ளை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிக்கிறது எப்படியும் ஒரு 4:30லேருந்து 5:30க்குள்ளே நான் எந்திரிச்சிடுவேன். அப்போ எந்திரிச்சா தான் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். பாப்பாவை ஸ்கூலுக்கு தட்டுறக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி காலையில் 4:30லேருந்து 5:30க்குள்ளே எந்திரிச்சிடுவேன். இப்போ கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலாமா? தலை அப்படிங்கிறவங்க எல்லாம் மிஷின் வேலை தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னது கரெக்டு தான், எல்லாம் மிஷின் வேலை தான். ஆனால் நான் மிஷின் கிடையாது. நம்ம லைஃப்பில் 100க்கு 90% மக்கள் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் மிஷின் இல்லை, அதனால் யாரும் யூஸ் பண்ணல. இந்த காலத்தில் மிஷின் தான் அதிகமாக இருக்குது, அதனால் மிஷின் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. எனக்கு C-செக்ஷனு, 2மே C-செக்ஷனு. எனக்கு இன்னுமே என்னுடைய வயிற்றில் பிரச்சனை இருக்குது. என்னால் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. அதனால் எனக்காக என் ஹஸ்பண்ட் மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறாரு. அதனால் நான் மிஷின் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா ரொம்ப நல்லது தான், உங்கள் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே மிஷின் இந்த லைஃப்பில் முக்கால்வாசி மிஷின் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன் நான் வீடியோ போடுறதும் நீங்கள் அதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுறதும் ஒரு மிஷின் தான். இப்போ அந்த மிஷின் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் ரன் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த மிஷின் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருக்குது. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாகவும் இருக்குது. எனக்காக டைம் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கத்திரிக்காய் தக்காளி கடையில் செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளுக்கிற வேலையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நான் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிச்சுக்கலான்னு செய்கிறக்கு ஆரம்பிச்சிட்டேன். இந்த தக்காளி கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, மெயினாக களிக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு போசி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் ஒரு 7-8 மிளகா போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் தக்காளியும் கத்திரிக்காயும் ஒட்டுக்க ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலக்கி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுட்டா சூப்பரான கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிரும். இது சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது சாப்பிடுவாங்க. அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக புளி சாப்பாடுமே உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். புளி மிக்ஸ் ஏற்கனவே இருந்துச்சு, அதனால் அதை வச்சு கலரிடலான்னு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதேமாரி இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அப்படி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொடி பொடியாக தோல் நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 4 பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கை எடுத்து போட்டு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் தனி மிளகா பொடி இருந்தால் தனி மிளகா பொடி போடலாம், குழம்பு மிளகா பொடி இருந்தால் குழம்பு மிளகா பொடி போடலாம். ஏன்னா 2மே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நல்லா மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா நல்லா அப்படி வெந்து முடிச்சு தண்ணியில் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே பரட்டிகிட்டே இருந்தோம்னா சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையுமே. கத்திரிக்காய் வச்சு அப்படியே நல்லா கடைஞ்சி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தால் சூப்பராக இருக்கும். காலையில் பாப்பாவுக்கு அவருக்கெல்லாம் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். தோசையும் கத்திரிக்காய் கடையிலும் வச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணால் ஹேமா அப்படிங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட்டுனா, சமையல் செய்கிறதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க கலிகாலம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர், எனக்காக டைம் ஒதுக்கி என்னுடைய வீடியோவை பார்த்து அதுக்கு கமெண்ட் பண்ணினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோங்கள் போடுவேன். நீங்கள் அதுக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிங்கனாலும் ஓகே, நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் ஓகே. சமையல் தாங்க எல்லாமே. சமையல் இல்லைன்னா எப்படிங்க? எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள்,
பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, சரிங்களா? அவ்வளோதான். பிடிக்காம அந்த வீடியோவை நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாம். ஆனால் இருந்தாலும் எனக்காக டைம் எடுத்து கமெண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுக்காக ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு டிஃபன் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். பேக் பண்ணி வச்சு ஸ்நாக்ஸ் வேண்டாமா, எனக்கு மோர் ஊற்றி கொடுங்கன்னு சொல்லி பாப்பா கேட்டிருந்தா. அதனால் அவளுக்காக மோர் கடைஞ்சி எடுத்து ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கொண்டே வச்சுட்டேன். இனி இதுக்கப்புறமா தான் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்கிறாரு. நான் அப்படியே போய் பாப்பாவுக்கு தலையை சீவி விட வேண்டியது தான். சாப்பிட வச்சதுக்கப்புறமா தான் அவளுக்கு வந்து தலையை சீவி விடுவேன். தலையை சீவிட்டு இன்றைக்கி செடியில் அழகான ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு பூ பூத்துருந்துச்சு. பாப்பா கையில் வச்சுருக்கிறா பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு பூவு. வச்சுட்டு நான் அவளை கிளப்பி விட்டு தாட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளை தாட்டி விட்டதுக்கப்புறமா மிஷினில் நல்லா போட்டு விட்டுட்டு மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.